வணக்கம். ஜூன் 6ஆம் தேதி டெல்லியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று ஒரு போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள். அதை முடிந்து கடைசியாக அதன் தலைவர் அபிஜித் ஜித்தே அவர்கள் இந்த தர்மேந்திர பிரதான் பதவி விலகவில்லை என்றால் இந்த போராட்டம் இந்தியா முழுக்க தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிரகாரம் ஜூன் 11ஆம் தேதி பூனேயில் இந்த போராட்டம் அவர் படித்த பல்கலைக்கழகத்திலே நடந்தது. அதை நம்ம பார்த்தோம். அதைத் தொடர்ந்து போபால், அமிர்தசர் அண்டு போன்ற நகரங்களில் இது தொடர்ந்து நடந்து வந்தது. இன்று பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லேயும் பெங்களூர்லேயும் ஒரே நாளில் நடந்தது. ஹைதராபாத்தில் காலையில் 10 மணிக்கு இந்த போராட்டம் தொடங்கியது. காலையில் 10 மணிக்கு தொடங்கிய போராட்டம் காலையில் 9 மணிக்கே இருந்து மாணவர்களும் பொதுமக்களும் கையில் பாதையை ஏந்தி தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்ட பாதையை தூக்கிட்டு அங்கு இருந்த இந்திரா பார்க் அருகில் உள்ள போடப்பட்டிருந்த ஒரு கூடாரத்தை நோக்கி மக்களும் அண்டு மாணவர்களும் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார்கள். 11 மணிக்குள்ள அந்த பந்தல் நிரம்பி விட்டது. பந்தலை தாண்டி வெளியே மக்களும் மாணவர்களும் காத்திருந்து இந்த போராட்டத்தை பங்கு கொண்டார்கள். இதில் என்னன்னா, அந்த மாநிலத்திலுடைய தெலுங்கானா மாநிலத்திலுடைய முன்னாள் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், அதுபோல சமூக ஆவலர்கள் அனைவரும் இதில் கலந்துக்கிட்டாங்க. இப்போ அதுல அங்கூர் முரளிங்கிற ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், அதாவது தெலுங்கானாவுடைய முன்னாள் கல்வி ஆணையத்தினுடைய தலைவர், அவரும் கலந்துக்கிட்டாரு. அவர் எப்படின்னா ஒரு ஒழுக்கமான ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், நல்ல மக்கள் மத்தியில் பேர் வாங்கினவர். அதை மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் கலந்துக்கிறது, ஆதரவு கொடுக்கிறது, ஆதரவு சிஜேபி பெற்றிருப்பது ஒரு பெரிய விஷயம். இது மக்கள் கவனத்தை ஈர்க்கும். அதே ஐஏஎஸ் ஆபீசர் பேசும்போது இந்தியாவின் எதிர்காலம் மாணவர் கையில தான் இருக்கு, அவங்க தரையில இறங்கி போராடணும், அப்படி அவங்க இறங்கி போராடினா இந்த நாடு அவங்க வசம் வரும். இந்தியாவில் 100% பட்டாதாரிகள் படித்து விட்டு வெளியே வராங்கன்னா அது வெறும் 6 பேர் மட்டும்தான். 100 பேர் படித்து விட்டு பட்டம் வாங்கி வெளியே வராங்கன்னா அதில் 6 பேருக்கு தான் வேலை கிடைக்குது. ஏன்னா அவங்க படித்த படிப்புக்கூடிய திறன் அவங்க பெற்றிருக்கிறாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்குது. ஆனால் 94 பேருக்கு வேலை கிடைப்பதில்லை. காரணம், அவங்க படித்த படிப்புக்கான திறன் அவங்க கிட்ட இல்லை. அதனால அவங்க படித்த படிப்புக்கான வேலைக்கு போக முடியாம சாதாரண வேலையில இருந்து கம்மியான சம்பளத்துல வாங்கி மன உளைச்சல்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த திறன் அற்ற மாணவர்களுக்கு எப்படி திறனை கொடுக்கிறது? நம்மளுடைய கல்வி அமைப்பை மாற்ற வேண்டும், சீர்திருத்த வேண்டும் என்று அவர் ஒரு பதிவை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமா 11 மணிக்கு திரு சோனம் வாங்கஜே அவர்கள் அந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே நிறைய கூட்டம் இருந்ததுனால அந்த சோனம் வாங்கஜே வரும்போது கூட்டத்தினர் ஆர்ப்பரித்து அவரை வரவேற்றிருக்கிறாங்க. மாணவர்கள் எல்லாம் செல்போனை தூக்கி காமிச்சு அவரை வரவேற்றிருக்கிறாங்க. சோனம் வாங்கஜே பேசும்போது இந்த நாட்டில் கல்வி ஒரு சீரா இல்லை, இந்த நாட்டில் கல்வி ஒரு சீரான முறையில் இல்லை. ஒரு பகுதியில் அமெரிக்காவுக்கு ஈக்குவலான கல்வி இந்தியாவில் கிடைக்குது, ஆனால் ஒரு பகுதியில் தரமட்டமான ஒரு கல்வி கிடைக்குது. இந்த மாதிரி வேறுபாடு உள்ள ஒரு கல்வி அமைப்பு இருந்ததுன்னா நம்ம நாடு 2047 எப்படி வளர்ந்த நாடாகும் அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறாரு. பொதுவாக இந்த ஆர்ப்பாட்டமானது காலையில் 9 மணிக்கு தொடங்கின ஆர்ப்பாட்டம் 2 மணிக்கு முடிவுக்கு வந்தது. அதைத் தொடர்ந்து மாலை 4 மணிக்கு பெங்களூரில் இந்த ஆர்ப்பாட்டம் தொடங்கியது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா அநேக வரவேற்பு. பெங்களூரில் ஃப்ரீடம் பார்க் அருகே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. அங்கேயும் நிறைய மாணவர்கள், மாணவ அமைப்பினர், மேலும் ஐஎஸ் ஆபீசர்கள், சமூக நல ஆர்வலர்கள், பெருந்திரளாக மக்களும் அதில் கலந்துக்கிட்டாங்க. அதுலேயும் சோனம் அவர்கள் ஹைதராபாத்தில் கலந்து கொண்ட அவங்க உடனே அங்கிருந்து கிளம்பி ஈவினிங் நடந்த பெங்களூர் போராட்டத்திலையும் கலந்து கொண்டாங்க. ஸோ அபிஜித் ஜிக்கோ அதில் கலந்துருக்கிறாரு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு நடிகர் பிரகாஷ் ராஜ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவரும் ஒரு சமூக ஆவலர் தான். அவர் இந்த காலத்தில் நிறைய விஷயங்களை அவர் விமர்சித்து கொண்டிருக்கிறாரு. அவரும் இதில் கலந்து கொண்டு அந்த சிஜேபி இளைஞர்களுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்.
அவர் பேசும்போது சொல்லியிருக்கிறாரு, நம்ம சோனம் சார் அவர்கள் கல்வி அமைப்பை மாற்ற வேண்டும். அதுக்காக நிறைய போராட்டங்களை எடுத்திருக்கிறார். அவருக்கு அதை பத்தி சீர்திருத்தங்கள் நல்லா தெரியும். அவர் நம்ம இந்தியாவின் கல்வி அமைச்சரா இருந்தா எப்படி இருக்கும்னு ஒரு போடு போட்டிருக்கிறாரு. அதேபடி பார்த்தீங்கன்னா, அபிஜித் அவர்கள் பேசும்போது, இந்த அரசின் சீர்கேட்டை நாங்கள் விமர்சித்தால் எங்களை கரப்பாம்பூச்சின்னு சொல்றாங்க. அதே மாதிரி குண்டர்களை வைத்து, அதுவும் படிக்காத அரசியல்வாதிகள் எங்களை தாக்குகிறார்கள் என்று ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அங்க சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லியிருக்கிறாரு, இந்த சமுதாயம் நல்லபடியாக வளர வேண்டும். இந்த சமுதாயம் மேல் நோக்கி நல்ல ஒரு ஒரு தரமற்ற சமுதாயமா வளர வேண்டும். மாணவர்கள் அதுக்கு போராட வேண்டும் என்று தன்னுடைய மாணவர்களுக்கான தன்னுடைய பங்களிப்பை அவர் சொல்லியிருக்கிறார். ஆம் நேயர்களே, இந்த போராட்டமானது நீட் தேர்வு கசிவு, கொஸ்டின் பேப்பர் கசிவு, அதே மாதிரி சிபிஎஸ் ஸ்கூல்ல நடந்த தேர்தல் திருத்தம் முறைகேடு, இவற்றிற்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டமானது இப்போ ஒரு நல்ல ஜனநாயகம் வேண்டும், அது மாதிரி ஒரு நல்ல அரசியல் அமைப்பு வேண்டும், அது போல அரசாங்க சீர்கேடு என்ன நடக்கு அதை பத்திலாம் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை நோக்கி மெதுவாக நகர்கிறது. ஆமாம், இது அடுத்தால டெல்லியில 20ஆம் தேதி மாபெரும் போராட்டமாக விஸ்வரூபம் எடுக்க போகுது. அன்று டெல்லியில கூடுகிற இந்த மாணவர்கள் 6ஆம் தேதி கூடின மாணவர்களுக்கும் இவங்களுக்கும் கண்டிப்பா வித்தியாசம் இருக்கும். நிறைய சமூக ஆர்வலர்கள் கூடுவார்கள், நிறைய மாணவர் அமைப்பினர் இந்தியா முழுக்க இருந்து கூடுவார்கள். அந்த போராட்டம் மிகவும் சிறப்பாக அமையும் என்று கூறி இந்த விடயத்தை முடிக்கிறேன். அடுத்தால இதன் தொடர்ச்சியை பத்தி வருகிற அப்டேட்டை நான் உங்களுக்கு தாரேன். நன்றி, வணக்கம்.